இவனை எத்தனை மோடி வைத்தாலே இவனை எடுத்து விடுறான்டா. இனி இவன் எடுக்கவே கூடாது. ஏன் உயிருள்ள அந்த கலசமொழி கொண்டு வந்தீங்களா? அண்ணா என்னடா நீங்கள் பெற்ற வரோம் ஏழரை குடும்ப சிறஜாலங்கள் இந்திரஜாலங்கள் குடிவித்தை குடும்ப சக்தி போகின்ற ஜாலம் சுதாபரைய ஜாலம் மோடி வைப்பது மோடி இருக்கக்கூடிய அந்த மலையாள மனிதத்தில் பெற்ற வரத்தை மட்டுமில்லாமல் உயிரியை அந்த தெய்வீக கலசத்திலே பதிவு செய்திருக்கிறது. அந்த தெய்வீக கலசத்தை இங்கு வைப்பதா? அது எப்பேற்பட்டது? அன்னை பகவதி மார்பிலே குடிவிட்டிருக்க உண்மை. அமர்ந்த கலசத்திலே பதிக்கப்பட்ட உயிரானது என்பது உயிர். அது எடுக்க எவனால முடியுமா? எடுக்க முடியாது. எடுத்து கொண்டு வந்து வைடாதே. தண்ணி கொடுப்பா. வாங்கிக்கோ. கேர் மாவட்டம் என் உயிருள்ள கலசம் ஓடியது. இதற்காகத்தான் இத்தனை நேரம் காத்திருந்தேன். அப்படியா? உன் உயிருள்ள கலசம் ஓடி நான் எடுக்கத்தான் போகிறேன். நீ மாறத்தானே உயிர் மாற வந்து நிச்சயம். அப்படியே ஒரு மரணம் எனக்கு இருந்திருந்தால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் யார், எப்பேற்பட்டவர்கள்? சாதாரண வித்தை காட்டக்கூடியவங்க. இந்த மோடி எடுக்கிற வந்திருக்கிறேன். இப்ப கூட சொல்றேன், உயிர் மேல ஆசை இருந்த அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. உயிருள்ள கலசம்
கோவிந்தா ஆனந்த வாழ்வு பறி போனதே உட்காந்து பாருங்க ஆனந்த வாழ்வு நீரிலே ஆனந்த வாழ்வு பறிப்போனது ஆனந்த வாழ்வு பறி போனதே யாருக்கு என்ன பாவத்தை செய்தனம்மா யாரு கூட நாங்கள் கெடுத்தோம் இந்த உயிருள்ள கலந்தத்தை கருத்தொட்டு எடுக்கின்ற நேரத்தில் என்னுடைய கணவர ரத்த ரத்தமா வாழ்ந்து எடுத்து இறந்துட்டாரம்மா. ஒருவருக்கே வழி இல்லாமல் வீடு வீடாக சென்று வீட்டை ஏற்று உண்ணக்கூடிய அற்ப
இந்த கண்ட கேர்கொள்கள் யார்? உதயகிரி அஸ்தமதி சீர செல்வப்போடு அரசாட்சி புரியும் ஒரு கோயில் செய்தாக வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மலையாள மகோதரத்திலே எப்பவற்ற வர்றோம் ஏழரைக்குள் மந்திரஜாலங்கள் இந்திரஜாலங்கள் கூடிவிட்டு குடும்ப சக்தி போகின்ற ஜாலம் புதமர ஏற்றாலும் மோடி வைக்கக்கூடிய சக்தி மோடி இணைக்கக்கூடிய அனைத்து சக்தி வரத்தை பெற்றவர்களாக அப்படிக்குவது அற்ப ஜோயர்கள் மோடி கடவுளை இருந்தவர்களுக்கு இந்த புயலகத்தில் பூ வைக்க கூடாது அந்த மலரை வரைக்க வேண்டும். வருத்தப்படாத நாங்க 2 பேர் இருக்கிறோம். இறைவா இனிமேல் உன்னுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாது ஆண்டவா. இந்த பாவிடி இருந்து விட்டு இந்த பாவி போவதற்கு இந்த கட்டிய மாநிலத்தை அறுத்து விட்டார்களே அப்பா. இந்த பாவிடி மேல எதற்காக நான் உயிரோட வாழ வேண்டாம்? செத்துப்போ கணவன் இருந்துட்டாலும் வருத்தப்படாத. நாங்க 2 பேர் இருக்கிறோம். கவலைப்படாத. போடு இந்த பாவி என்னை இட்டு போயிட்டு இருக்க கூடாது. இனிமேல் நான் எதற்காக உயிரோட வாழ வேண்டாண்டவா? நான் யாருக்காக வாழ வேண்டாமா?
நான வாழி நாகி போமா எரணிது நானா கடவுளே கடவுளே உனக்கு தெரியல காலதேவன் ஏற்றியே தனக்கு மாறி போகல பிரியோ கடவுளே கடவுளே உனக்கு தெரியல கள்ளக்கூட்டம் நடுவிலே நல்ல கூட்டம் சிறையிலே காலதேவன் ஏற்றிலே காலதேவன் ஏற்றிலே கணக்கு மாறி போகல கணக்கு மாறி போகல கடவுளே கடவுளே உனக்கு தெரியல கடவுளை இழந்து விட்டால் கட்டிய மகளை கருத்தி போய் காருக்கு சமமா இருக்குது இந்த பாவி நிலைமை பாருங்களம்மா ஆமாமா எனக்கு நேர்ந்த நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாதம்மா ஏய் என் ஆதலுக்கு ஒருவரும் கிடையாது ஆண்டவா பாவி நான் இனிமேல நான் எதற்காக உயிரோட வாழ வேண்டும் அம்மா நான் யார நம்பி வாழணும் தெய்வா தெய்வா யாரது நான் தான் அத்தனை பேசுகிறேன் தெய்வா உன் கணவன் இறைக்கவில்லை அந்த கண்ணன் என்று அரக்கிலாகப்பட்டவன் அவன் பெற்ற வரம் ஏழரைக்குள் மந்திரஜாலங்கள் இந்திரஜாலங்கள் குருவீட்டை குருவ சக்தி கோகின்ற ஜாலம் பிரதமர ஜாலம் மோடி வைப்பது மோடி இருக்கக்கூடிய அனைத்து வரத்தையும் அந்த தெய்வீக கலசத்திலே பதிவு செய்தார் ஆகினால்தான் உன் கணவன் கரத்தொட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் மூச்சாகி கீழே விழுந்து விட்டான் உன் கணவன் இறக்கவில்லை தெய்வா நம்மின் ஒரு கெடுதலை 4 வரை தீர்ப்பு காவல் தெய்வம் விளையக்கூடிய முனீஸ்வரனை மணல் எல்லைக்குள் முனீஸ்வரன் துணைக்குள் அந்த உயிருள்ள கலசத்தை இருக்கக்கூடிய சக்தி உனக்குத்தான் இருக்கிறது தெய்வா இன்னும் 3.25 நாளைக்குள் அந்த கலசத்தை நீ இறக்காவிட்டால் உன் செலவாகப்பட்டது 1000 தூக்குள் உறவு போக வேண்டும் என்று மந்திரத்தை ஜெபித்திருக்கிறான் அந்த கணவன் என்ற அரக்கன் ஆகினார் எப்படியாவது கலம் தொட்டு எடுத்து தெய்வா போ அது மட்டும் கிடையாது உனது மாமியாரை பாதாளத்தில் அழைத்தாரே இப்போது அகோர வீரபந்தரை காலியாக அவன் கொண்டிருக்கிறான் அவன் வெளியே வந்தவுடன் என்ன செய்வான் என்று எனக்கே தெரியாது போ 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 என்ன என்னுடைய கணவன் இறக்கவில்லையா உயிரோடு தான் இருக்கின்றாரா ஆண்டவா நீங்க உரைத்த பிரகாரம் அந்த உயிருள்ள கலசத்தை நானே என்னுடைய கரத்தொட்டி எடுத்து விடுகிறேன் இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன் ஐயா உயிருள்ள சரியா கேட்க நல்லா இந்த உயிருள்ள கலசத்தை கரத்தொட்டி நானே எடுக்கிறேன் ஐயா எடுக்கிறேன் ஐயா உயிருள்ள கலசத்தை நீ எடுக்கிறியா ஒரு ஆண் மகனால மூடி ஒரு ஆண் மகனால் எடுக்க முடியாத மொழியை கொட்ட சிறைக்கு உட்கார்ந்தால் முழங்கால் பட்டு நீ சிறுக்கி இந்த உயிருள்ள கலசத்திலே எடுக்கிறியா நடக்கிறார் ஏன்னா அந்த முருகப்பெருமான் அனைத்து மோடிகளும் ஜோயா அவதாரத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு அந்த கலச மொழி மட்டும் எடுக்க முடியும் ஏன்னா அந்த கண்டன அரக்கப்பட்டவன் பெற்ற வரம் மற்றும் தன்னுடைய உயிரியை மாரியம்மன் அந்த தெய்வீக கலசத்திலே பதிவு செய்த கலசத்தையே வைத்திருக்கான் அந்த நேரத்துல மூச்சாக கீழே வந்துடுறாரு அப்ப இருக்கும்போது அந்த கலசத்தை யார் எடுக்கிறாங்கன்னா தேவியானயமா தான் எடுக்கிறாங்க ஜோயா அவதாரத்தில் அது ஜோயிச்சா இருக்காங்களே அங்க இருக்கிறாங்க ஏன்னா சூரபத்மன் சிங்கமுகன் தாரிகாசூரன் சொல்லக்கூடிய கொடிய அரக்கர்கள் வீரம் படைத்தவர்கள் அனைவருமே அழைத்த முருகப்பெருமான் இந்த கலசத்தை எடுக்க முடியல என்ன காரணம் கேட்டீங்கன்னா
அதோட சக்திகள் அதிகரிச்சது. ஆனா அவங்களால முருகனால முடியாதது எப்படி தேவியாரால் முடியுதுன்னா, தன்னுடைய கணவன் இறந்து விட்டானே என்ற அதிர்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் போயிடுறாங்க. ஏன்னா நம்முடைய தாய் குலங்கள் எம்மை ஈடெடுத்த தாயாக இருந்தாலும், உடல் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும், தோற்றி தாலியற்ற மனிதாக இருந்தாலும் பெண்ணைக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு ஒருமுறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் பெண்ணைக்குரிய நாள். அந்த காலத்துல நம்மளுடைய தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ள போக மாட்டாங்க, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு கூட போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவிலுக்குள்ள போனா அவங்களுக்கு எதனா ஆபத்து நேர்மன்றது கிடையாது. அந்த கோவிலுக்குள்ள போனா அந்த காலத்துல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய சக்திகளே குறைஞ்சிடும். ஒரு பூஜை அறைக்கு போனா அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதுக்காகத்தான் அந்த காலத்துல முன்னோர்கள் ஏற்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக கும்பாபிஷேகம் செய்யணும். ஏன்னா அந்த தெய்வத்துடைய சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் அனைத்தும் வந்து, ஏன்னா நீங்க போய் பார்ப்பீங்க எல்லா இடத்துலயும் ஜன்னல் இருக்கும், ஆனா கருவறையில் மட்டும் இனிமே ஜன்னல் இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த சிலைக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஐம்பொன் அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பண்றாங்க இல்லைங்களா, அந்த சக்திகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துல பரவி இருக்கு. ஏன்னா நிம்மதி, ஒரு கோவிலுக்கு போனா நிம்மதி கிடைக்கின்றது காரணம் அதுதான். அந்த காந்த சக்திகள் கதிர்வீச்சுகள் மேல படும் பொழுது நம் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை எண்ணங்கள் தோன்றும், தீய எண்ணங்கள் அகலும், நல்லதே நடக்கும். இதுபோல தானம் செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள்லாம் நமக்குள்ள உருவாகும். அதுதான் தெய்வ கடாட்சம் சொல்லுவோம். அப்புறமேட்ட அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் போன உடனே அந்த கண்டன அரைக்கப்பட்டு வைத்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துடுறாங்க. அந்த நேரத்தில் அவன் பெற்ற வரம், அவன் ஜபித்த மந்திரங்கள் எதுவுமே பலிக்காம போயிடுது. அப்புறமேட்ட இறுதி மொழியாக இந்த தெய்வீக கலசத்தை வைக்கின்றோம். தயவு செய்து அமைதியானது கண்டுகளிக்குமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி.